தென்சென்னை தொகுதியில் இந்திய குடியரசுக் கட்சியின் ஆ பிரிவு வேட்பாளராக போட்டியிடும் நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் அரசியலில் கமல்ஹாசன் தான் தனக்கு போட்டி என கூறியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் அபினேஷ் நடத்திய நேர்காணலை காண்போம். தமிழ்நாட்டில் 39 தொகுதி இருக்கு. அந்த 39 தொகுதியில் நீங்க தென்சென்னையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? காரணம் இல்லை, எங்கள் கட்சி சார்பாக ஒரு 11 பேர் போட்டிட்டாங்க. அதில் எனக்கு தென்சென்னை தலைமை மாநில தலைவர் கேட்டார், நீங்கள் நிற்கிறீங்களா? கண்டிப்பாக நிற்கிறேன்னு சொன்னேன். அதனால் இதில் எது வித்தியாசம் எதுவுமே இல்லை. எனக்கு எந்த தொகுதி தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறது தலைமைக்கு தெரியும். அதனால் இந்த தொகுதி எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஜனநாயகத்தில் யார் வேணாலும் எந்த தொகுதியில் வேணாலும் போட்டியிடலாம். எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் போட்டிடுறீங்க? ஃபுல்லாக முழுக்க இறைவனையும் மக்களையும் நம்பி தான் இறங்குறோம். எங்களுக்கு மக்கள் பலம் நிறையா இருக்குது, பணபலமோ ஆள் பலம் கிடையாது. ஃபஸ்ட்டு இறைவனை நம்புகிறோம், அடுத்து மக்களை நம்புகிறோம். அதை நம்பி நாங்கள் இறங்குறோம். இப்போது கருத்து கணிப்பில் பல்வேறு கருத்து கணிப்புகள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. அதில் தென்சென்னையில் உங்கள் பெயர் வெற்றி வாய்ப்பில் இடம்பெறலையே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் பெயர் அந்த பட்டியலில் கூட இடம்பெறலையே, என்ன அதாவது எதை எப்படி பார்க்குறீங்க? இதை பிரச்சாரம் நேரில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இனிமேல் தான் கருத்து கணிப்பு, அடுத்து ஒன்றும் வர முடியாது. இது ஃபைனல் கிடையாது இல்லையா? அதனால் கண்டிப்பாக அடுத்து வரதில் கண்டிப்பாக எங்கள் பேர் இடம்பெறும். கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம். எந்த விதமான ஆர்வாரம் இல்லாமல், தொலைக்காட்சியோ பத்திரிக்கையோ இல்லாமல் நாங்கள் திடீர்னு பார்த்தா பவர் ஸ்டார் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற செய்தி தான் வரும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறதுல மிகப்பெரிய நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது? கண்டிப்பாக. எந்த அடிப்படையில் மக்கள் நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது களத்தில் இறங்குறோம். இறங்கி எல்லாருமே அதான் இறங்குறாங்க, வெற்றி பெறுவது தான் இறங்குறாங்க. அதனால் அது வெற்றி கணிப்பு கடவுள்களையும் மக்களுக்கு தான். மக்கள் பார்த்து இவங்களை ஓட்டு போடலாம், இவங்களை ஜெயிக்க வைக்கலாம்னு நினச்சா கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம். பல நடிகர்கள் இப்போது இந்த தேர்தலில் போட்டிடுறாங்க. குறிப்பாக கமல் உட்பட அவருடைய கட்சி போட்டியிடுது. அவருக்கெல்லாம் போட்டியாக நீங்கள் வந்திருக்கீங்கன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக அப்படி எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உலக தான் போட்டி அரசியல்னா கண்டிப்பாக அது ஏற்றுக்கலாம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. என்ன சொல்லி நீங்கள் மக்கள்கிட்ட போய் வாக்கு சேகரிப்பீங்க? அதாவது நாங்கள் மற்ற கட்சியை குறை சொல்கிறது, அவங்கள சொல்கிறது, இவங்கள சொல்லலாம் கிடையாது. நாங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் புதுசாக களத்தில் வந்திருக்கிறோம், கண்டிப்பாக நாங்கள் சொல்லாமே நிறைய விஷயங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு என்னென்ன தேவை, அன்றாட தேவையோ அதெல்லாம் நாங்கள் செய்ய ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு நடிகராக இருக்கீங்க, அதனால் நீங்கள் போட்டிடுறீங்களா? உங்களுக்கு நடிகரை தாண்டி வேறு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, நீங்கள் அதை முன் வைப்பீங்க? அது அரசியல் வர்றதுக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த குவாலிஃபிகேஷனில் மக்கள் மத்தியில் அறிமுகமானோம், அவ்வளோதான். அந்த அறிமுகம் எனக்கு சினிமா மூலிமா கிடச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துகிறேன். ரெண்டாவது கட்சியும் மேலிடவும் எனக்கு உத்தரவு போட்டிருக்கேன், நீங்கள் நில்லுங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் நின்று அதை வெற்றிக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நான் இது பண்ணியிருக்கேன். அதனால் மக்களை தான் நம்புகிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. அங்கே போய் களத்தில் இறங்க மக்கள் தான். அவங்க மனசில் நான் இடம் பிடிச்சிருக்கேன், கண்டிப்பாக எனக்கு ஓட்டு போடுவாங்க. ரெண்டாவது எங்கள் கட்சி கொள்கையை மக்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் இப்போ பல முறை போய் சந்திச்சிருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் நில்லுங்க, நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம், எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. தென்சென்னையில் பிரதான கட்சியில் எல்லாமே போட்டிடுறாங்க. குறிப்பாக திமுக போட்டிடுறது. ஏற்கனவே எம்பியாக இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் அதிமுகவுடைய அந்த வேட்பாளரும் போட்டிடுறாங்க. குறிப்பாக அமமுக, அதே போல் மக்கள் நீதி கட்சி உள்ளிட்ட நாம் தமிழர் உள்ளிட்ட முக்கியமான கட்சிகள்லாம் போட்டிடுறாங்க. இதில் உங்களுக்கு கடுமையான போட்டி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது போட்டி இருக்கும். போட்டி இருந்தால் தான் அது ஜெயிக்கிறதுக்கு தோக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். அப்படிப்பட்ட இடத்துல தான் நம்ம நிற்கணும். சும்மா ஒன்றுமே இல்லை போட்டி இல்லாமல் போய் நின்று அது வேஸ்ட்டு. அது ஜெயிக்கிறதும் அது ஜெயிக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம நின்று நம்ம ஜெயிச்சு காட்டினா நமக்கு ஒரு மாசு, அதுதான் பவர்.